கொழும்பு மாநகர சபையிலே ஜனநாயகத்தை முன்னெடுப்பதற்காகவும் மக்களின் ஆணையை பலப்படுத்துவதற்காகவும் ஜனநாயக மக்கள் முன்னணி அதிக ஆசிரியங்களை பெற்று நிர்வாகத்தை முன்னெடுக்கும் ஐக்கிய தேசிய கட்சிக்கு நிபந்தனையுடன் கூடிய ஆதரவை வழங்குவதற்கு தீர்மானித்திருக்கின்றது. அந்த அடிப்படையில் இன்று முதல் அமர்விலே நிலையியல் குழுக்களை அமைக்கும் பொழுது ஐக்கிய தேசிய கட்சியுடன் இணைந்து நாங்கள் வாக்களிப்போம். 4 நிலையியல் குழுக்களிலே எங்கள் ஜனநாயக மக்கள் முன்னணி உறுப்பினர்கள் தலைவர்களாக தெரிவு செய்யப்படுவார்கள். அதே போல ஒட்டுமொத்தமாக 12 குழுக்களிலே நமது ஜனநாயக மக்கள் முன்னணி மாநகர உறுப்பினர்கள் அங்கத்துவம் வைப்பார்கள். இந்த குழுக்களின் அங்கத்துவத்தையும் தலைமை பதவியையும் வைத்துக்கொண்டு எங்களுக்கு வாக்களித்த மக்களுக்கு பணியாற்றுவதற்கு நாங்கள் முடிவு செய்திருக்கின்றோம். இது எப்படி இருந்தாலும் கூட இந்த ஆதரவானது இந்த நிலையியல் குழுக்களின் இந்த வருடத்துக்கான ஆயுள் காலம் இந்த வருடத்தின் இறுதி டிசம்பர் மாதம் 36ஆம் தேதி வரைக்குமே செல்லுபடியாகின்றது. அடுத்த வருடத்துக்கான நிலையியல் குழுக்கள் எதிர்வரும் ஜனவரி மாதம் மீண்டும் நியமிக்கப்படும் பொழுது எங்கள் நிலைப்பாடுகளை பற்றி நாங்கள் மீண்டும் பரிசீலனைக்கு உள்ளாக்குவோம். இது நாங்கள் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்கே அவர்களுக்கும் கொழும்பு மாநகர முதல்வர் முசாமில் அவர்களுக்கும் தெளிவாக எடுத்துக் கூறியிருக்கின்றோம். எனவே எங்களது ஆதரவு ஐக்கிய தேசிய கட்சிக்கு நிபந்தனையின் அடிப்படையில் வழங்கப்படுகின்றது.